தக்காளி தொக்கு பாருங்கள், பார்க்கும் போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் அப்படியே திரண்டு வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், தக்காளி பூண்டு ஒரு 4 பல், 1 கிலோ தக்காளிக்கு ஒரு 4 பல் பூண்டு, காஞ்ச மிளகா ஒரு 10 மிளகா போடுங்க. காரம் இல்லைன்னா 20 கூட போடுங்க. போட்டு நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும். கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வெறும் கடுகு, எதுவும் மிக்ஸ் பண்ணாத கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு நல்லா வெடித்த உடனே அப்புறம் இதை கொட்டி கிளறிட்டே இருக்கணும். உப்பு போட்டு உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ போட்டு கிளறிட்டே இருக்கணும். இதை நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய்லாம் திரண்டு வந்து இந்த பதத்துக்கெல்லாம் வந்துச்சுன்னா நல்லா ஆற வச்சுட்டு, இந்த பாருங்கள் எண்ணெய்லாம் திரண்டு வந்துருக்கு பாருங்கள். அதுவே இதுலேயே சுண்டணும், தண்ணியெல்லாம் ஊற்றவே கூடாது. அதுக்கப்புறம் இதை நல்லா ஆறின பிறகு கண்ணாடி பாட்டில், சாதா பாட்டிலெல்லாம் போடக்கூடாது, பிளாஸ்டிக் ஸ்டீல்லலாம், கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஆற வச்ச பிறகு போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வச்சுட்டா நீங்கள் எத்தனை நாளைக்கு வேணால் சாப்பிட்லாம். நீங்கள் எப்போயாவது திடீர்னு வேலைக்கு போகிறவங்க வந்து, நான் கூட வேலைக்கு போகிறேன், அந்த மாதிரி போகும்போது இட்லிக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு, சாதத்துக்கு போட்டு பிணைஞ்சி சாப்பிட்லாம். இந்த மாதிரி இப்போ சீசனு 100 ரூபாய்க்கு 5 கிலோ 8 கிலோ தராங்க, 6 கிலோ தராங்க. அது தகுந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வாங்கி இப்போ செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா அந்தந்த சீசனில் கிடைக்கும் போது அது ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்ணும்.